माई जय जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। बोलो राधे कृष्ण माई की जय। குருநாதருடைய பரம கருணையினால பாபாவுடைய பரம பக்தையும் ஜெகத் மாதாவுமான ராதா கிருஷ்ணமாயி அம்மாவுடைய மிகச்சிறந்த வைபவங்களை நம்ம இப்ப அனுபவிச்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில ஒரு அற்புதமான ஒரு உயர்ந்ததான ஸ்திதி அம்மாவுடைய ஸ்திதி. நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லணும் அப்படின்னா, ஒருவர் உண்மையான பாவத்தோட உண்மையான எண்ணத்தோட ஒருத்தரை நேசிக்கிறாங்க அப்படின்னா அவர்கள்ட்டயே தன்னுடைய உயிர், உடல், மனம், பொருள், ஆவி அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்தையுமே சமர்ப்பணம் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி எதிராளியும் அப்படியே சமர்ப்பிக்கிறாங்க. அது மனுஷ ரீதியா இருக்கக்கூடிய ஒரு காதல் அப்படின்றத சொல்றது. அதுவே ஒரு தெய்வீகமா அப்பர் மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் போன்ற மகாத்மாக்கள் இருக்கார்களே, அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு எம்பெருமானாகிய பகவானை நினைச்சு உருகுறாங்க. இது சாதாரணமான உடலை பார்த்து அதுல இருக்கக்கூடிய அந்த அழகை பார்த்து மனதை பார்த்து புரிந்து கொண்டு இருக்கக்கூடியது சாதாரணமான வைபவம். ஆனால் உடலையும் மறந்து மனதையும் மறந்து ஆத்மஸ்வரூபமாகிய பகவானையே நினைத்து உருகி இருக்கக்கூடிய காதல் தெய்வீகமான காதல். அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியறதுக்கு மனசு வராது. ஃபார் எக்ஸாம்பிள், ராதையும் கண்ணனும். ராதையானவள் கண்ண பெருமானுடைய சுவாசமே. அந்த சுவாசம் இல்லாம கண்ணனும் கிடையாது, ராதையும் கிடையாது. கண்ண பெருமானுடைய அந்த அழகான புல்லாங்குழல் இருக்கு இல்லையா, அந்த புல்லாங்குழல்ல ராதையனுடைய மூச்சு காற்று பட்டாதான் அது உயிரா இருக்கிறதுக்கு அர்த்தமா. அதனால எம்பெருமானாகிய கண்ணபெருமான் எப்ப புல்லாங்குழல ஊதுறதுக்கு முன்னாடியும் ராதைய சூக்ஷ்மமா நினைப்பாராம். ராதை அங்கிருந்து தன் சுவாசத்தை அழகா அந்த புல்லாங்குழல்ல உயிரோட்டமா கொடுக்கறச்ச அப்படியே என்ன சொல்றது அப்படின்னா, அந்த சுவாசம் அப்படியே ஒரு கோபியா மாதிரி, புல்லாங்குழலும் ஒரு கோபியா மாறி கண்ணனுடைய இதழ ஸ்பரிச்சு கண்ணன் அதுக்கப்புறம் புல்லாங்குழல ஊதும் போது சகல ஜீவராசிகளையுமே அந்த பகவான் ஆட்டு வைக்கிறானா. புரியுதுங்களா? இது எதுக்கு அப்படின்னா, ஜீவாத்ம பரமாத்ம ரகசியம். அதெல்லாம் சாதாரண நிலையை சொல்லியாச்சு, தெய்வீகமான நிலையும் சொல்லியாச்சு. அடுத்ததா குருவும் குரு பக்தனும் அப்படின்றத நிலைக்கு வருவோம். ஒரு உத்தமமான குருவுக்கு ஒரு உத்தமமான பக்தனோ பக்தையோ கிடைச்சாச்சு அப்படின்னா, அந்த உத்தமமான குரு அப்படின்னு சொல்லக்கூடிய சொரூபத்துக்கிட்ட தன்னுடைய உடல், மனம், பொருள், ஆவி, அதாவது எண்ணம், சொல், செயல், இதுதான் மனுஷனுக்கான அர்த்தம். அதை மூணையுமே சமர்ப்பணம் செய்து சரணாகதி செய்து எண்ணிய எண்ணமெல்லாம் குருநாதனே, சொல்லக்கூடிய சொல்லெல்லாம் குருநாதனே, கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் குருநாதனே, பார்க்கக்கூடிய பார்வையெல்லாம் குருநாதனே, நடக்கக்கூடிய சேத்திரங்கள் எல்லாம் குருநாதனுடைய சேத்திரங்களே அப்படின்னு சர்வமும் குருநாதனுடைய மயமாகவும், பிரபஞ்சமே குருநாதன். அந்த குருநாதன் பிரபஞ்சமா இருக்கார். பிரபஞ்சத்துல நீ பார்க்கக்கூடிய ஒன்னொன்னுமே குருநாதன் தான். மரம், செடி, கொடி, புல், பூண்டு, நல்லவன், கெட்டவன், ஈ, எறும்பு, கொசு எல்லாம் குருநாதன் தான். அந்த பாவத்துல வாழக்கூடிய உத்தமமான பக்தன். அப்படிப்பட்ட பக்தன் ஹிருதயத்துல அந்த குருநாதனும் இருக்கார், அந்த பரமாத்மனும் இருக்கார். ஒரு சமயத்துல குருநாதர் தன்னுடைய சொரூபத்தை விட போறாருன்னு அந்த பக்தனுக்கு தெரிஞ்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, குருநாதனுக்கு முன்னாடியே தன் சொரூபத்தை விடுறதுக்கும் அவன் தயங்கவே மாட்டானான். அந்த லீலைக்கு தான் இப்ப நம்ம அடியேன் வர. ஃபார் எக்ஸாம்பிள், 12வது நூற்றாண்டுல நிவர்த்தி ஞானதேவ் சொபான் முக்தாபா ஏகநாத நாமதேவ் துகாராம் நிவர்த்தி ஞானதேவ் சொபான் முக்தாபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான அவதார புருஷர்கள்
நிவர்த்தி ஞானதேவர் சோபான் முக்தாபாய். அதுல முக்தாபாய் நிவர்த்தி பரமேஸ்வரனுடைய அவதாரம், ஞானேஸ்வர் மாவுளி பாண்டுரங்கனுடைய அவதாரம், சோபான் தேவர் பிரம்மதேவருடைய அவதாரம், முக்தாபாயி சாட்சாத்து அம்பிகையுடைய அவதாரம். இந்த அம்பிகையனுடைய அருளை பெற்ற ஒரு பக்தன், குரு பக்தன் சாங்குதேவ் மகாராஜ். அவருக்கு வயசு 1400 வருஷம் அவருக்கு வயசு இருந்தது. 1400 வயசு கொண்ட சிஷ்யனுக்கு 7 வயசு சிறுமிதான் குரு. அப்படின்னா எவ்வளவு உத்தமமான குரு சிஷ்ய உறவா இருந்திருக்குங்கிறத பாருங்களேன். முக்தாபாயின்னு சொல்லக்கூடிய அம்பிகையினுடைய அவதாரத்துக்கு குரு ஞானேஸ்வர் மாவளி அண்ணா. அந்த ஞானேஸ்வர் மாவளி ஆலந்தில 21 வயசு பையனா சமாதியை ஏற்றுக்கொண்டார். அடுத்ததா சோப்பான் பிரம்மதேவருடைய அவதாரம். அவரும் ஆலந்தில இருந்து புனே போற பாதையில ஒரு இடத்துல சமாதி ஆயிட்டார். கடைசியா முக்தாபாய் சமாதி ஆகணும்னு சங்கல்பிக்கிறாங்க. சங்கல்பிக்கிற தருணத்துல இந்த சாங்தேவ் மகாராஜுடைய ஹிருதயத்துல பட்டுடுச்சு. என்னன்னா, ஆகா நம்ம குருமாயி கிளம்பிடுவா போல் இருக்கே, நம்மளை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம போகணும்னு அந்த 7 வயது சின்ன குழந்தையாகிய அந்த அம்பிகையான குருவாகிய குருமண்டல ரூபிணி ஆகிய அந்த குரு கிட்ட கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி, அம்மா தாயே, நீ இந்த உலகத்தை விட்டு போற, என்னுடைய குருமாதா நீ இல்லாத இந்த உலகத்துல நான் இருக்கிறதுக்கு விரும்பல. உன்னுடைய சொரூபமாவே இந்த பிரபஞ்சம் இருக்கு, எல்லாமே நீயா தான் இருக்க. அதனால நீ போகிறதுக்கு, இந்த பூத உடலை விட்டு நீ போறதுக்கு முன்னாடி என்ன நீ தயை பண்ணி சமாதி ஆக்கிட்டு நீ போ. அதாவது என்ன ஜீவ சமாதி ஆக்கிட்டு நீ போ, எனக்கு நல்ல ஒரு பாட்டு பாடி தூங்க வச்சுட்டு நீ கிளம்பு அப்படின்னு குரு கிட்ட இந்த பக்தனாகிய 1400 வயசு கொண்ட சாங்தேவ் மகாராஜ் கேட்கிறாராம். இதுக்கு கிருப பண்ணக்கூடிய குருவுக்கு என்ன வயசு? 7. அந்த குரு பக்தனாகிய இந்த சாங்தேவ் மகாராஜ் கேட்டதுக்காக சமாதி கொடுத்தாங்களாம். அந்த சமாதி எங்க இருக்கு தெரியுங்களா? ஷிரடின்ற நம்மளுடைய குருநாதர் சேத்திரத்துல இருந்து புட்டம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சேத்திரம் இருக்கு. அந்த சேத்திரத்துல கோதாவரி நதி தீரத்துல கரையில இருக்குது அந்த சாங்தேவ் மகாராஜுடைய சமாதி. அந்த இடத்துலதான் அம்பிகையான 7 வயது குழந்தை தன் சிஷியனான 1400 வயசு கொண்ட சிஷியனுக்கு எல்லாம் வல்ல எம்பெருமானாகிய ஈஸ்வரன் எல்லா விசேஷத்துக்குள்ளும் இருக்கான், சச்சிதானந்த ரூபமா இருக்கிறான். சாங்கா, உனக்கு சமாதி நான் கொடுக்கறேன், நீ அதுல நிம்மதியா உறங்கு. வெட்ட வெளியில நான் உனக்கு சமாதி கொடுக்கறேன், நீ நிம்மதியா உறங்குடா கண்ணா அப்படின்னு 1400 வயசு கொண்ட ஆளுக்கு 7 வயசு கொண்ட குரு கிருப பண்ணி சமாதி கொடுத்தாலாம். அந்த சமாதி இன்னும் ஷிரடி பக்கத்துலதான் இருக்கு, நாங்கெல்லாம் போயிருக்கோம். அந்த மாதிரி பாபாவுடைய சமாதி. பாபா தான் இல்ல, புராண இதிகாசத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆழ்வார்கள், நாயன்மார்கள் இவர்கள் எல்லாருமே பகவத் ஸ்வரூபமே. ராதா கிருஷ்ணமாயி அம்மாள் பகவத் ஸ்வரூபமே. அப்படி அந்த ஆழ்வார்கள், நாயன்மார்கள், இறைவனுடைய அடியார்கள் எல்லாருமே இந்த பூமியில தான் வந்த அவதார காரியம் முடிஞ்சிச்சு அப்படின்னா, எப்படியாவது பகவானே நான் வந்த காரியம் முடிஞ்சது, இந்த உடல் தான் உனக்கும் எனக்கும் பேதமா இருக்கு, இந்த உடலை நான் விட்டுட்டு உதறி தள்ளிட்டு உங்ககிட்ட ஓடி வந்துடுறேன், தயை பண்ணி என்னை ஏத்துக்கப்பா அப்படின்னு ஞானதேவர் கதறி இருக்கார், நாமதேவர் கதறி இருக்கார், ராகவேந்திர சுவாமி கதறி இருக்கார், ஏகநாதர் கதறி இருக்கார், முக்தாபாய் கதறி இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட மகான்கள் பூமியில அவதாரம் பண்ணிருக்கும் பொழுது தன் வந்த காரியம் முடிஞ்ச கையோட இனிமே நான் இந்த உலகத்துல இருக்க விரும்பல, சுவாமி பகவானே குருநாதா இந்த உடலோட நீ தயை பண்ணி என்னை ஏத்துக்கோன்னு சொல்லி அழகா சுவாமி கிருப்பையால சமாதி ஆயிருக்காங்க அவங்களாம். அந்த மாதிரி ஒரு நாள் துவாரகாமாய்க்கு நம்ம அம்மா சூக்ஷ்ம ஸ்வரூபத்துல, அதாவது ராதாகிருஷ்ணமாயி பார்க்கறதுக்கு வேணா ஒரு சாதாரண பெண்மணியா இருக்கலாம், ஆனால் அவர்கள் தெய்வீக சக்தி கொண்ட அஷ்டமா சித்திகளும் கொண்ட சித்தயோகினி அம்மா ஒரு நாள் சூக்ஷ்ம ஸ்வரூபத்துல துவாரகாமாய்க்குள்ள போய், பிரபு இனிமேல் என்னால உயிர் வாழ முடியாது, என்னை தயை பண்ணி என்னை எடுத்துக்கோ அப்படின்னு அம்மா தன்னுடைய இச்சையை வெளியிட, பாபா ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய தலையை வருடி விட்டு, கவலை வேண்டாம் எல்லாம் சரியாயிடும் போ அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். அதுக்கப்புறமா 1916 6/10/1916 அன்னைக்கு விஜயதசமி தசரா அன்னைக்கு பாபா எப்பொழுதும் போல
இந்த சீமோலங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது சாவடி ஊர்வலத்துக்கு கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாபா என்ன பண்ணாருன்னா, பயங்கரமா சத்தம் போட்டு தன்னுடைய கஃப்னி தன்னுடைய பைகி எல்லாத்தையும் அந்த அக்னிகுண்டத்துக்கு இறக்கி நிர்வாண சொரூபமா இருந்தாராம். நிர்வாணமா சொரூபமா இருந்த, ஓ பேர்வழிகளே, நான் இந்துவா முஸ்லிமா என நன்றாக பார்த்து நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு பயங்கரமா பாபா சத்தம் போட்டிருக்கார். சத்தம் போட போட யாரும் பாபாவை பாக்குறதுக்கு கூச்சம், மறுபக்கம் என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாரும் உதறாங்க கை கால. ஆனா ராதா கிருஷ்ணமாயம்மா தூரத்துல இருந்து இது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்துலதான் நம்மளுடைய பாகோஜி சிண்டே தைரியமா போய் பாபாவுடைய இடுப்புல ஒரு லங்கோட கட்டிவிட்டு, பாபா இன்னைக்கு தசரா, ஆமா இன்று தசரா சீமோலங்கன் உற்சவ தினம் அப்படின்னு சொன்ன பிறகு என்னுடைய சீமோலங்கன் இதுவே அப்படின்னு பாபா சொன்னாராம். இப்ப என்னுடைய சீமோலங்கன் இதுவேனா என்ன அர்த்தம்ன்றத நம்ம சச்சத்துல படிச்சிருக்கோம். இன்னும் 2 வருஷத்துல நான் சீமோலங்கன் இந்த உடலாகிய எல்லையை விட்டு பிராணனை விட போற, பஞ்சமகா பூத உடல இந்த உடம்பு வந்திருக்கு, அதோட இந்த உடம்பு உதறி தள்ளிட்டு எங்கிருந்து வந்தனோ அங்கேயே நான் கிளம்ப போறேன் அப்படின்னு பாபா சூக்ஷ்மமா செய்தி கொடுத்ததா நம்ம சச்சத்துல படிச்சிருக்கோம். ஆனால் இந்த செய்தி பாபாவுக்கும் பொருந்தும், ராதா கிருஷ்ணமாயி அம்மாவுக்கும் பொருந்தும். ஏன்னா இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடிதான் அம்மா போய் என்ன தயை பண்ணி ஏத்துக்கோன்னு கேக்குறச்ச, அப்ப பாபா என்ன பண்ணார், என்னுடைய சீமோலங்கன் இதுவே அப்படின்னு சொன்ன உடனே அம்மாக்கு நல்லா புரிஞ்சுட்டு, ஆஹா பாபா 2 வருஷம் கழிச்சு விஜயதசமி அன்னைக்கு அக்டோபர் 15 அன்னைக்கு பாபா தன்னுடைய பூத உடலை தன் குருநாதர் விட போறார். அவர் விடுறதுக்கு முன்னாடி இந்த சனமே என்னுடைய பிராணன் போனோன்னு பிரார்த்தனை பண்ணாலாம் குருநாதர் கிட்ட அம்மா. அதனுடைய விளைவாக கார்த்திகை மாசம் கிருஷ்ணபக்ஷ திதி இல்ல அம்மா குருநாதருடைய அந்த கிருப்பையை ஏற்றுக்கொண்டு பாபாவோடு ஐக்கியமான தினம். எப்பொழுதும் வருஷா வருஷம் கார்த்திகை மாசம் வருது. கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி திதி, அதாவது அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய ஏகாதசி. அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்திதியில, அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவங்கள் தான் நம்மளுடைய அம்மா ராதாகிருஷ்ணமாய். அப்படிப்பட்ட வைபவம் நிறைந்தவள் நம்மளுடைய ராதாகிருஷ்ணமாய் அம்மா. ஆனால் அந்த அன்னையினுடைய மகத்துவம், அந்த அன்னையினுடைய வைபவம், அந்த அன்னையினுடைய பக்தி, இது எதையுமே நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கோம். மறுபக்கம் யாரும் சொல்லி கொடுக்கறதில்ல, யாருக்கும் அந்த விஷயம் கேட்கறதுக்கு தேடுதலும் இல்லை. இதுதான் சத்தியம். இதுக்கப்புறமாவது இப்படி ஒரு உத்தமமான பாபாவுடைய பக்தையும் ஜெகத்மாதாவையும் நம்ம தொலைச்சிட்டோமே, இதுக்கப்புறமாவது அந்த அன்னையை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேடுதல்ல போங்க. இது ராதாகிருஷ்ணமாயி அம்மாக்கு தான் நீங்க தேடுதல்ல போங்கன்னு அடியன்னு சொல்ல வரல. நீங்க எல்லா பக்தர்களுடைய பக்தியையும் தேடுங்க, அலசி ஆராய்ந்து எந்த பக்தி உங்களுக்கு மனசுல ஹிருதயத்துல அடங்குதோ ஏறுதோ அந்த பக்தியை கொண்டு பகவானான சாய்நாதர் கிட்ட பக்தி பண்ணலாமே. தீட்சித்தை பார்த்து பக்தி பண்ணலாம், தாத்யா பாட்டில் கோட்டை பாட்டில பார்த்து பக்தி பண்ணலாம், ரேகே மகாராஜை பார்த்து பக்தி பண்ணலாம், தாஸ்கன மகாராஜை பார்த்து பக்தி பண்ணலாம், ஷியாமாவை பார்த்து பக்தி பண்ணலாம். ஆளுக்கு யாராவது ஒரு அடியவரை பிடித்து கொண்டு அந்த அடியவர் என்ன மாதிரி ஒரு விதத்துல பக்தி பண்ணாரோ அந்த மாதிரி பக்தி பண்ணா குருநாதருடைய பரம கருணை கிடைக்குன்ற பாவத்துல பண்ணா சத்தியமா கிடைக்கும். அதுல உயர்ந்த ஸ்திதி அடைஞ்ச மகான்கள்ல 4 பேர் தான் ரொம்ப முக்கியத்துவ மகான்களா ஆனாங்க பாபாவோட கிருப்பையால. அதுல ராதாகிருஷ்ணமாயி அம்மா வாழும் பொழுதே ஜீவமுக்தி நிலை, உபாசினி மகாராஜ், பிவி நரசிம்ம சுவாமிகள், மெகர் பாபா, ராதாகிருஷ்ண சுவாமிகள், சிவம்மா தாயி, சிவனேசன் சுவாமிகள் போன்ற இது மாதிரி எண்ணற்ற மகான்கள் இருக்காங்க. இவர்கள்லாம் பக்தர்கள் கிடையாது. நல்லா படிச்சு அப்படின்னு சொல்றேன், இவர்கள் யாரும் பக்தர்கள் கிடையாது. உயர்ந்ததான பரபிரமமாகிய பரமாத்மாவை வாழும் பொழுதே மோட்ச நிலையை பெற்று ஜீவமுக்தி நிலையில வாழ்ந்த மகாத்மாக்கள். இவர்கள்தான் பாபாவினுடைய மகத்துவத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு நம்ம எல்லாரும் பாபா பாபான்னு கும்பிடுறோமே, இதுக்கு அத்தனைக்கும் அவர்கள் தான் கர்த்தான்னு அடியன்னு சொன்னா அவர்கள் யாரும் ஏத்துக்க போறதில்லை. அவர்களுடைய பக்தியே காரணம். ஆகையினால அப்படிப்பட்ட மகான்களுடைய திருவடியில நம்ம பிரார்த்தனை பண்ணி அவர்களுக்கு இருந்த பக்தி நமக்கும் வரணும்னு நம்ம நல்லா பிரார்த்திக்கணும். இப்படிப்பட்ட உத்தமமான பக்தி பாபா தன்னுடைய பூத உடலை 1918 விட போறாருங்கிறத 1916 தெரிஞ்சுக்கிட்டு வேற யாருக்கும் அந்த ஞானம், அந்த பக்தி, உயரியதான கூர்மையான தொலைநோக்கு பார்வை, அந்த ஞான பார்வை, தெய்வீக பார்வை இல்லாம இருந்தது ஷிரடியில். இந்த ராதா கிருஷ்ணமாயி அன்னைக்கு
ரொம்ப உயர்ந்த ஸ்திதியை பாபா கொடுத்ததுனால இது எல்லாமே அம்மாவுக்கு கண்கூடா தெரிஞ்சதுனால தான் தன்னுடைய பூதவிடலை 1916லயே குருநாதர் இன்னும் 2 வருஷத்துல விட போறார். குருநாதருக்கு முன்னாடி நம்ம விடணும்ட்டு பாபா கிட்ட சங்கல்பம் பண்ணி 1916ல நவம்பர் மாசத்துல கார்த்திகை மாசத்துல 20ஆம் தேதி, அதாவது இது பார்த்தீங்கன்னா டேட் இங்கிலீஷ் பிரகாரம் 20ஆம் தேதி சொல்றேன். பட் ஆனால் கார்த்திகை மாசத்துக்கு வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி திதி தான் அம்மா தன் பூதவிடலை விட்ட தினம். அந்த திதி தான் அம்மாவுடைய பூதவிடல் விட்ட தினம், ஆராதனை தினம். ஆகையினால அந்த தினத்தை தான் நம்ம தமிழ்நாட்டுல நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் தெளிவுபட எல்லாருக்கும் சொல்றேன். குருநாதருடைய பரம கிருபை. அடுத்த பதிவெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். சுவாமி கருணை. எல்லா உயிர்களிலும் நம் குருநாதனையே பார்ப்போம். ஓம் சாய்ராம். ஜெகத் மாதா ராதே கிருஷ்ண மாயி கி ஜெய்.